வணக்கம் குட்டீஸ்களே. இன்று நாம போக போறது ஒரு அழகான காட்டுக்குள். அங்க விலங்குகள் எல்லாம் பேசும், உதவி செய்யும், ஒற்றுமையா வாழும். தயாரா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய பச்சை காடு இருந்தது. அந்த காட்டின் பெயர் புன்னகை காடு. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டின் அரசன் சிங்கம் ராஜா. ரொம்ப நல்லவன். யாரையும் பயமுறுத்த மாட்டான். யானையண்ணன். யானையண்ணன் பெயர் முத்து. யானையண்ணன் ரொம்ப பெரியவன். ஆனா மனசு ரொம்ப மென்மையானது. சின்ன விலங்குகள் எதுக்காவது சிக்கினா முத்து யானை உடனே ஓடி வந்து உதவுவான். குரங்கு குட்டி. ஒரு குரங்கு குட்டி இருந்தது. அதோட பெயர் சிட்டு. சிட்டு ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரே இடத்தில் நிக்கவே மாட்டாது. டிப் டிப் டாப் டாப் எங்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமை தாத்தா. காட்டின் மூத்தவர் ஆமை தாத்தா. அவர் மெதுவா நடப்பார். ஆனா அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் புத்திசாலித்தனம் நிறைந்தது. அவசரம் வேண்டாம், அமைதியே வெற்றி. அதுதான் அவரோட அடிக்கடி சொல்வது. ஒரு விசேஷமான காலை. ஒரு நாள் காலை சூரியன் அழகாக எழுந்தான். பறவைகள் கீச்சு கீச்சுன்னு பாடின. அப்போ சிங்கம் ராஜா எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டான். சிங்கம், இன்று காடு விழா நாள். எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், பாடுவோம், உதவுவோம். எல்லா விலங்குகளும் கைதட்டின. முதல் விளையாட்டு ஓட்டப்போட்டி. முதலில் ஓட்டப்போட்டி. குரங்கு சிட்டு உடனே கத்துச்சு. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். மான், முயல், நரி எல்லாரும் ஓடினார்கள். 1 2 3 கோ. சிட்டுக்குரங்கு பாய்ந்து ஓடினது. ஆனா நடுவில் ஒரு மரத்தில் ஏறி பழம் பறிக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள மான் மெதுவா நேராக ஓடி முதலிடம் பிடிச்சது. சிட்டு தலை குனிந்து நின்றது. ஆமை தாத்தா சொன்னார், கவனம் இருந்தாதான் வெற்றி. இரண்டாவது விளையாட்டு உதவி விளையாட்டு. அடுத்த விளையாட்டு யார் நல்லா உதவி செய்றாங்க. அப்போ ஒரு குட்டி மான் சின்ன பள்ளத்துல விழுந்துடுச்சு. அனைவரும் கவலையோட பார்த்தாங்க. யானை முத்து உடனே வந்தான். அவனோட தும்பிக்கையால குட்டி மானை மெதுவா தூக்கினான். பறவைகள் வழி சொன்னது. குரங்கு கயிறு மாதிரி கொடி பிடிச்சது. அனைவரும் சேர்ந்து குட்டி மானை காப்பாற்றினார்கள். சிங்கம் ராஜா பெருமையா சொன்னான், இதுதான் உண்மையான வெற்றி. திடீர்னு மழை. அப்போ திடீர்னு பெரிய மழை. சின்ன